வந்துட்டானுங்க. போ வெட்டு, மொத்தமா குடும்பத்தோட வெட்டி சாய். சோறு கேக்குதாடா உனக்கு? சோறு நீ வெற்றியா இல்ல நான் வெட்டணுமா? எங்க எப்போ யார வெட்டணும்னு எனக்கு தெரியும். பாரு இப்ப பாரு. அதான் அதான் அதாமா அதான் புடி. அதான் பாரு புடி நல்லா. அதான் ஏன் தவற நின்னுட்ட? கொடிக்காக்கா, நீங்க கொடிக்காக்கா தின்னது எது பார்த்தது எது? வா வா, எனக்கு வேணும். வாங்குறேன்ல வா. டாய், எதுக்கு அதை போட்டு அதட்டிட்டு இருக்க? நீ வாமா. நான் வரமாட்டேன். எனக்கு கொடிக்காக்கா வேணும்னா வேணும். ஏய், எல்லாம் உயரத்துல இருக்குல்ல, வீட்டுக்கு போய் தொரட்டு கொண்டு வந்து புடுங்கலாம். வா. நான் வரமாட்டேன். எனக்கு இப்ப பிடிங்க குடிக்க முடியுமா முடியாதா? ஏய், இப்ப வரையா இல்லையா நீ? பிடிச்ச பிடிவாதம் தானே என்னைக்கு மசிஞ்ச. நடிக்காத, கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி. நீங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க ரெண்டு பேருமே ஏன் செல்லம் தாண்டா. நீ அழாதமா, நான் வரேன். இப்ப எங்க போறது? அழாதா இப்ப என்ன? இந்த புள்ள கேறதுக்கு காரணமே கொஞ்சம் அவ்வளவுதானே. கொஞ்சம் இரு பாத்துக்கிறேன். சரி, கொஞ்சம் கொஞ்சம் டேய் வாடா. அப்படியே மேல ஏறு. எது? ஏற காய் வச்சு கொடுக்கணும்ல. ஓ, ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா இது கொஞ்சம் ஓவர் செல்லம் தான். ஆமா, உன்னை இப்படி செல்லம் கொடுத்தா வளர்த்தான். ஒழுங்கா உட்கார்றா. டேய் நீ வா. அண்ணே வாடா, ஏறற மேல. இந்த வந்துட்டேனே. அண்ணே, எப்படி ரெண்டு பேரும் மெதுவா. இது பாத்துனே அண்ணே. சாக்கிட்டே புடிச்சுக்க. பாத்துடா. மெதுவானே. கொஞ்சம் என்ன? இட்டுதா. பிடிச்சுக்கோ. அண்ணே எட்டலண்ணே. கொஞ்சம் தாமரை. வா அங்க கூடியா. பாத்து. நீ ஏறு. எப்படி மேல ஏத்த போறீங்க? ஏறு. பிடிச்சனங்க எப்படி பிடிச்சுக்க. அப்படியே போ. அப்படியே போ. பாத்துடா. ஆட்டாம போ. விழுந்துட போறீங்க. பாத்து. நல்லா உட்காந்துக்க. அப்படி என்ன கொடிக்காக்கா வேணும் உனக்கு? பாத்து. பாத்துடி. தம்பி சூதானமா உட்காந்துக்க. பரிதா. எட்டுதா. பாத்து. அப்புறம் எட்டுதா இருக்கா? பரிதா. பாத்து. கேமரா. பாத்து. சீக்கிரமா பறிச்சிடுங்க. மெதுவா. சீக்கிரம் பறி. பரிதா. பறிச்சே இல்ல. சின்ன வயசுல ஓடி புடிச்ச நித்தம் கபடிகள் ஆடி ஜெயிச்ச. சின்ன வயசுல ஓடி புடிச்ச நித்தம் கபடிகள் ஆடி ஜெயிச்ச. கட்டாந்தரையெல்லாம் கண்கள் சிமிட்டுதே. பட்ட மரம் கூட பார்த்து சிரிக்குதே. பழைய நினைவு திரும்புதே. பாவம் மனசு ஏங்குதே. மண்ணு மணக்குதே நெஞ்சு வரைக்கும். கண்ணு கலங்குதே கள்ளி செடிக்கும். கொடுக்கா புளி மரமும் கொத்து கொத்த காய்ச்சிருக்கு. காது குத்தி கறி சமைச்ச நாளும் நினைவிருக்கு. மீண்டும் இளம திரும்புமா? முதிர்ந்த உறவு போக்குமா? வாங்கப்பா, நான் பெத்த மக்களா இப்பதான் உங்களுக்கு இந்த ஆத்தாவை பார்க்கணும்னு தோணுச்சா? என்னை இந்த பூமியை இப்படி முள்ளுச்செடியா மண்டை விட்டுட்டு போயிட்டீல்ல. பாட்டியோட சமாதி.
அந்த இதை பாரு, அந்த சிலை இருக்க, அந்த காலத்துல அந்த ஊர்ல கோயில் கட்டினாங்களே, அவங்களோட தங்கச்சி இந்த வீட்டுக்கே ராணி மாதிரி. அப்படியா? ரொம்ப தங்கமானவங்க. வர்றவங்க போறவங்கள உபசரிக்கிறதுல அவங்கள மிஞ்ச முடியாதுன்னு ஆத்தா பல வாட்டி சொல்லியிருக்கு. வணக்கம். வணக்கங்க. உட்காருங்க. நாங்க மேலூர் பக்கம் வெள்ளலூர் நாட்டை சேர்ந்தவங்க. சொல்லுங்க. எங்க ஊர் தொடங்குற மாதிரி உங்க பாட்னார் காலத்துல எங்க ஊர்ல ஒரு கோயில் கட்டி கொடுத்தாங்க. எங்க குடும்பம் தொடங்குற மாதிரி உங்க தாத்தா காலத்துல ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்கன்னு எங்க ஆத்தா உங்க பரம்பரை பத்தி அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கேன். இப்போ எங்க சொந்த ஊர்ல ஒரு வீடு கட்டணும். பழைய பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு கம்பீரமா வீடு கட்டுறவங்க இப்ப கம்மியாயிட்டாங்க. அந்த காலத்து செட்டியாருங்க வீடு மாதிரிலாம் கட்டுறதுக்கு உங்க பரம்பரையை விட்டா யார் இருக்கா? ஆள் இல்லைன்னு சொல்றதை விட அந்த மாதிரி வீடெல்லாம் யாரும் இப்ப கட்டுறது இல்லை. அது தேவைப்படுறதும் இல்லை. அப்படியே கட்டிட்டா கூட அதை பராமரிக்கிறதுக்கு தனியே ஒருத்தர் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. இப்ப இருக்கிற மாடர்ன் டெஸ்ட்ல அவதான் கிரானைட், மார்பிள், அது இதுன்னு போட்டு ஏகப்பட்ட டிசைன்ல கட்டிட்டு இருக்கான். என்னதான் நவீனம் வந்தாலும் அந்த பழைய பில்டிங்கோட ஸ்ட்ராங் வருங்களா? ஆனா அதுக்கெல்லாம் எங்க மதிப்பு இருக்கு? பழைய பண்பாட்டினுடைய அருமை இப்ப யாருக்கு தெரியுது? அதனாலதான் நம்ம தொழில் விட்டு போக கூடாதுன்னு என் பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சு பழைய காலத்து வீடு கட்ட முறையும் சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன். நீங்களே வந்து பார்த்துட்டு எப்படி வீடு கட்டலான்னு ஐடியா கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாவும் இருக்கும், கைராசியாவும் இருக்கும். என் பையன் இருக்கானே, என்னை விட புத்திசாலி. அவனுக்கு தொழில சாதிக்கணுங்கிற வெறியும் வேகமும் நிறைய இருக்கு. அவனை அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி வீட்டை அவன் கட்டி தருவான். ஏங்க, இது தனசேகரன் சார் வீடு தானே? ஆமா, நீங்க? நான் தமிழ். தமிழ்ல தான் கேட்டேன். என் பேர் தமிழரசன், இன்ஜினியர். இங்க வீடு கட்டுற விஷயமா வந்திருக்கேன். ஓ, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. இல்ல இல்ல, பரவாயில்ல, உட்காருங்க. தேங்க்ஸ். குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? ஐயோ, மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். ஏய் தமிழா. தமிழா, சாரி. என்னக்கா? வயக்காட்டுக்கு போய் அம்மா மாமா சீக்கிரம் கூட்டிட்டு வா. இன்ஜினியர் வந்திருக்காருன்னு சொல்லு. சரிக்கா. என்னங்க, வெச்ச மருதாணி செவக்கிறதுக்குள்ள கழுவிட்டீங்க? இன்னொரு தடவை வச்சுட்டா போதுங்க. நீங்க குடிங்க. ஒரு நிமிஷம், காஃபி கொண்டு வந்துடுறேன். இல்ல, காஃபி எல்லாம் ஒண்ணு வேணாங்க. அப்ப டீ சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாங்க. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல வேணாம். இல்ல மாமா வந்து திட்டுவாங்க. சொல்லுங்க, காஃபியா டீயா? சரி, காஃபி. ஓகே. காபி தூள் நிறையவா கம்மியாவா? காஃபிக்கு எவ்வளவு போடுவாங்களோ அவ்வளவு போடுங்க. ஆமா இல்ல? ஐயோ, மறந்துட்டேன். பால் ஜாஸ்தியாவா கம்மியாவா? உங்களுக்கு காஃபி போட தெரியுமா தெரியாதா? தெரியும். கேக்க மறந்துட்டேன். சக்கரை ஜாஸ்தியாவா கம்மியாவா? அது சரி, டவுன்ல ஹோட்டல் வச்சிருந்திருப்பாங்க போல.
சார் பண்றீங்க? பழைய வீடு பார்த்து. பழைய காலத்து மச்சு இல்ல, இதுல தானே நெல்லெல்லாம் கொட்டி வைப்பாங்க. இதெல்லாம் தெரியுமா? இப்ப இதெல்லாம் எங்க இருக்கு? இந்தாங்க. தேங்க்யூ. காஃபி நீங்க? சாரி, காஃபி தூள் ஆச்சு அதான். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. வாங்க தம்பி. என்னம்மா தம்பி நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஒரு சேர் எடுத்து போடக்கூடாது. வாங்க உட்காருங்க, வாங்க 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 உட்காருங்க. பார்த்து போதும். நீ உட்காருங்க. இது என் தம்பி, இது என் தங்கச்சி, இது என் மருமக. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷ மாதிரி சார். இதுல இருக்கிற நில, ஜன்னல், ஊஞ்சல், உத்தரம் இது எல்லாத்தையும் புதுப்பிச்சு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்க வீட்டு பெரியவங்க வாழ்ந்து இருந்து தூங்கி காலகாலமா அனுபவிச்சு அவங்க ஞாபகமா நமக்கு விட்டுட்டு போனது. இதையே நம்ம புது வீட்டுக்கு வச்சு கட்டினா அவங்க நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. உங்க பேச்சில இருந்து நம்ம கட்ட போற வீடு நல்லா வரும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க வீட்டை எப்படி கட்டணும்னு ஏதாவது ஆசை வச்சிருக்கீங்களா? எனக்கு என்ன தம்பி ஆசை, ஏதோ இன்னும் கொஞ்சம் காலம் இருந்து வாழ போறது இந்த புள்ள. அது எப்படி ஆசைப்படுதோ அப்படி கட்டி கொடுங்க. அதெல்லாம் வேண்டாம். சந்தோஷமும் நிம்மதியும் இந்த வீடு பூரா இருந்தா போதும். அந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி கொடுங்க சார். இந்த எலிவேஷன்லயே போர்ட்டிகோ வருது சார். அப்புறம் நம்ம வீட்டை சுத்தி ஃபுல்லா கார்டன் வருது மேடம். நம்ம பண்ண போற கதவு, ஜன்னல் எல்லாமே ஃப்ரெஞ்ச் டைப்ல வருது சார். அப்புறம் பின்னாடி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வருது. ஃப்ரண்ட்ல ஈசானி மூலையில கேட் வருது. இது எல்லாமே வாஸ்து பிரகாரம் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம பேசின மாதிரி மற்ற பழைய பொருட்கள் எல்லாம் ஹாலில் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் சார். தம்பி நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம், மிக அற்புதமா இருக்கு. எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு ஒன்னே என்ன, இங்க ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்களா, கோயம்புத்தூர் மணிக்குண்டு மாதிரி இருக்குல்ல? இல்ல சார், அது மொட்டை மாடியில. கரெக்ட்ண்ணே, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி. இல்ல சார், அது இல்ல மாமா, அது இருந்தா தான் மொட்டை பிரேக் கொடுத்த மாதிரி இருக்கு. இல்ல ஃபிளாட்டா இருக்கும். அவர் வச்சதுதான் கரெக்ட். இல்ல மாமா? அதான் கரெக்ட். இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணீங்க. நான் சொன்னது தலையாட்டு, அது சொன்னது தலையாட்டு, ஏதாவது ஒண்ணு காட்டுறா. கரெக்ட்ண்ணே. அது இல்ல. ஆமா, சீக்கிரம் நல்ல நாளா பார்த்து வேலைய ஆரம்பிங்க. ஐயோ ஐயா ஐயா இறக்கம் காட்ட வந்துட்டாங்க. நீ அழகா போக தொடர்றதுக்கு வீடடா கட்டின வீடு மொத்தமா இடிஞ்சு நாசமா போயிடுவீங்களா? இது வீடு இல்லடா, கல்ற சுடுகாடு. எல்லாம் நாசமா போறீங்க. நான் பார்க்கதான் போறேன். நாசமா போயிடுறீங்க. पूजे आरंभेंगे। आगमार्थंदु देवानां कमनार्थंदु रक्षहां गुरुवे गंडानादं गुरुत्वा अवसर्पंदु हे बूदा भूमि संस्थिताः हे बूदा विघ्नकर्ता स्ते नस्तंदु स्वांग्नेया अवक्रामदा बूदा क्या सर्वेद भूमिपारहाः सर्वे साम्ह विरोधेन देव कर्म समारभेत् पृथ्वीत्वे त्रुदालोगा देवीं विष्णुनाथिताः त्वञ्जतार्य मां देवी पवित्रं गुरुशासनम्। ஏன் தம்பி சமஸ்கிருதம் படிச்சிருக்கீங்களா? அப்பா சொல்லி கொடுத்தது சார். செய்யற தொழிலை எப்பவுமே சுத்தமா செய்யணும்னு சொல்லுவாங்க. யாரோ ஒரு ஐயரை கூப்பிட்டு வந்து மந்திரம் சொல்றதை விட வீடு கட்டுற நம்மளே தெரிஞ்சு சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா? அதான் மனப்பாடம் பண்ண யார் வேணாலும் சொல்லலாம், அர்த்தம் தெரியணும். ஒரு வீடு கட்டும்போது இயற்கையில் நடக்கிற இழப்புகள் நிறைய. மழை தரும் மரத்தை வெட்டுறோம், அதுல இருக்கிற குருவி கூடுகளை அழிக்கிறோம். ஏன் இந்த பூமியை தோண்டும் போது ஏகப்பட்ட புழு பூச்சிகள் சாகுது. ஒவ்வொரு மனுஷனும் வீடு கட்டும்போது பல பாவங்களை செய்யறான். அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு தான் கட்ட போற புது வீடு நல்லபடியா அமைஞ்சு எல்லா ஜீவராசிகளுக்கும் அடைக்கலமா அமையணும் கடவுளே அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறது தான் இந்த பூஜையோட பொருள். அம்மா தாயே, இந்த
பூமி பூசை போட்ட உடனே மழை வருது. நல்ல சகனம் சாமியை நல்ல கும்பிட்டுக்கங்க. நேரம் முடியறதுக்குள்ள சாமி கும்பிட்டுலாம் சார். வாங்க மேஸ்திரி சாட்டை கொடுங்க. சீக்கிரம் பத்த வைடா. ஐயா இந்தாங்கய்யா. இந்த வீட்டுல இருந்து வாழ போறது எங்க ஜீவா தான். அது முதல்ல கும்பிடட்டும். வாமா வாமா வா, நீ முதல்ல கும்பிடு. என்னங்க படிச்ச பொண்ணுன்னு விழுந்து கும்பிடக்கூடாதா என்ன? தள்ளுங்க, நீங்க வாழ போற வீடு தானே, நல்லா சாஸ்தாங்கமா விழுந்து கும்பிடுங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.